வாங்கிடலாம்னு யோசிக்கிறியா? ஐயோ இல்ல அத்தை. வேற என்ன? நான் வாசு கிட்ட சொல்லி அவளை வாங்கிட்டு வர சொன்னேன் அத்தை. என்ன புதுசா கதை சொல்ற? அத்தை சத்தியமா எனக்கு வெளியில போற வேலை இருந்தது. அதான் வாசு கிட்ட போய் லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் வாங்கி வேணும்னு சொல்லிட்டு போனேன். என்னாச்சு சரஸ்வதி உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எப்ப என்கிட்ட சொன்னீங்க? வாசு, நான் பூஜை பொருள்லாம் வாங்கணும், வாங்கிடுவியான்னு கேட்டதுக்கு ஆனு கூட சொன்னீங்க. அது எப்படிங்க? எப்பவுமே நீங்க பண்ற தப்புக்கு இன்னொருத்தர் மேல பழி போடுவீங்களா? வாசு, சத்தியமா நான் உன்கிட்ட சொன்னேன் வாசு. நீயும் ஆனு சொன்னீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கேம் ப்ளே பண்றதுல வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். சத்தியமா வாசு, ஏன் மேல சத்தியமா? வாய் மூடு. சத்தியம் தான் உனக்கு சக்கரை பொங்கலாச்சே. மா, அவதான் சத்தியம் எல்லாம் பண்றாள்லம்மா. அவ என்ன சொல்ற கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேம்மா. என்னத்த கேட்க சொல்ற? உண்மையிலே இவன் மேல தப்பு இல்லைன்னா கேட்ட உடனே சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? யார் மேல பழிய தூக்கி போடலான்னு பார்த்தா வசு கிடைச்சா அவ தலையில தூக்கி போட்டுட்டா. அப்படிலாம் இல்லம்மா. இத பாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நாம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அவ ஏன் மேலேயே பழிய தூக்கி போட்டுருவா. மா, அவ அழுதுகிட்டே சொல்றாமா. கண்டிப்பா அதுல பொய் இருக்காதுமா. அப்போ வசு அழணுமா? கதறி கதறி அழுது சொன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருமா? மத்தவங்க மாதிரி வசுக்கெல்லாம் நடிக்க தெரியாது. அவ பொய் சொல்லணும்னு என்ன இருக்கு? மத்தவங்கள மாதிரி அவ என்ன வார்த்தைக்கு வார்த்தை பொய்யா சொல்லிட்டு இருக்கா? இல்ல கார்த்தி, வாசு ஏன் இப்படி சொல்றானே எனக்கு தெரியல. சத்தியமா நான் சொன்னேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா? மாமா, உன்னால முடியலன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேனம்மா. இல்ல மாமா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆட போம்மா, நீ உண்மையை தான் சொல்றேன்னா உங்க அத்தை கேட்டப்பவே அதை சொல்லிருக்கலாமேம்மா. இல்ல மாமா, ஏற்கனவே நான் நிறைய போய் சொல்லிருக்கேன். இப்போ இது சொன்னா என்ன நம்புவீங்களான்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம வாசுவை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் மாமா நான் தயங்கினேன். இல்ல நான் அப்பவே சொல்லிருப்பேன். ஏங்க, நான் சொல்லல இவ புதுசு புதுசா யோசிச்சு போய் சொல்லுவான்னு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அந்த சாமி மேலேயே பழிய போடுவா. அப்பப்பா, எத்தனை பொய்! வாயை திறந்தாலே பொய்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, இவ்ளோ நாள் நான் போய் சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்றது உண்மை அத்தை. எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல அத்தை. சத்தியமா நான் வாசு கிட்ட போய் திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணாத. நான் உன்னதானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா அத்தை, எனக்கு வேலை இருந்துச்சு. அப்படி என்ன வேலை? இன்னைக்கு MBA செமினாருக்கு போகணும். அதுக்காக அர்ஜென்ட்டா கிளம்பினேன். அதனாலதான் வாசு கிட்ட போய் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏற்கனவே MBAங்கிற 3 எழுத்தை வச்சுக்கிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த. இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்க போற? என் மருமக MBA படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் நான் பண்ண தப்பு. அதுதான் இந்த குடும்பத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீ படிக்கவும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். இந்த வீட்டு மருமகங்கிற நினைப்போட இங்க இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். ஏன் முடிவை நான் சொல்லிட்டேன்.
இத கேட்கறதும் கேட்காததெல்லாம் உங்க விருப்பம். நீ MBA படிக்க வேண்டாம். ஏற்கனவே கம்பெனில ஒரு தடவை இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. கண்டிப்பா இது சாமி குத்தம்தான். போதும். இதுக்கு மேலேயும் தெய்வ குத்தத்துக்கு என்னால ஆளாக முடியாது. நான் சொல்றத கேட்டா மட்டும் போதும். வேற யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். தமிழ், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரஸ், அழாத சரஸ். நீ எது என்னால் தாங்கிக்க முடியாது. இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ எல்லாமே வீணா போயிடுச்சுல்ல. இனிமே நான் MBA படிக்கவே முடியாதா? அம்மா இப்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. இல்லைங்க, அத்தை முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே அவங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்க. எல்லாமே முடிச்சு போச்சு. வசு, ஏன் வசு இப்படி பண்ண? என்னை விட நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. நான் தப்பு பண்ணிருக்கேன், போய் சொல்லிருக்கேன். ஆனா நீ நல்லவ தானே. நீ ஏன் வசு இப்படி பண்ண? என்ன பழி வாங்கறதா நினைச்சு இப்படி பண்ணிட்டல. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? என் படிப்பு வீணா போறது உனக்கு சந்தோஷம்னா அப்படியாவது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சது என்ன நினைச்சுக்கிறேன். பரவாயில்ல வசு, இப்ப கூட எனக்கு உன் மேல கோவம் இல்ல. ஆனா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரஸ்வதி, அதான் அழாதன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. என்னால முடியலங்க. எப்படிங்க என்னால அழாம இருக்க? ஐயோ, என்னங்க அடிப்பட்ட இடம் வலிக்குதா? இல்ல இல்ல பரவாயில்ல. அத்தை சொன்னது கரெக்ட் தாங்க. இது தெய்வ குத்தம் தான். எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, நான் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாமே தெய்வ குத்தம்னா அதான் அந்த தெய்வம் பண்ற பெரிய குத்தமே. விளையாடாதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸாவா பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் சொன்ன மாதிரி நடந்துக்கலையே, அது தப்பு தானே? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ வசுந்தரா கிட்ட சொன்ன, அவ வாங்கிட்டு வரல. நீங்களாவது என்ன நம்புறீங்கல்ல? மத்தவங்களுக்கு வேணா உன்னோட கண்ணீரோட மரியாதை தெரியாம இருக்கலாம், உண்மை புரியாம இருக்கலாம். ஆனா என்னால எப்படி அப்படி இருக்க முடியும்? வீட்டுல யாருமே என்ன நம்பலையே தமிழ். அந்த அளவுக்கு நான் உங்களை ஏமாத்திருக்கேன்ல. அப்படின்னு பார்த்தா வசுந்தரா பண்ணதும் தப்புதான். வசுந்தரா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் புரிய மாட்டேங்குது. என் மேல இருக்கிற கோவம் தாங்க, வேற என்ன? அவ அம்மாவுக்கு நம்ம மாத்திரை கொடுத்து கஷ்டப்படுத்திட்டோம்னு அவ நம்புறா. அதுக்காக நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறா. ஆனாலும் இப்ப கூட வசு மேல தப்பு சொல்ல முடியாதுங்க. தப்பு எல்லாமே நாம பண்ணது தானே. உண்மைதான். நல்லா இருக்க பொண்ணை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கனா அப்ப அது நம்ம பண்ண தப்பு தான். நாம பண்ண தப்புலயே இதுதாங்க ரொம்ப பெரிய தப்பு. சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ண வச்சிருச்சு சரஸ். அப்போ நீங்க
வேணான்னு தானே சொன்னீங்க. நான் தான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன். நம்ம பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சாமி கொடுத்து தண்டனையா தானே இதை எடுத்துக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரஸ்வதி. இல்லைங்க, எப்போ உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுன்னு சொல்லி அதை ஏமாத்தணுமோ, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய தெய்வ குற்றம். என்னங்க, நான் சொல்றது உண்மைதானே? ஆமா சரஸ், அம்மா என் மேலே உயிரே வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க பாசத்துக்கு நான் பறிச்சு வச்சேன் பத்தியா. இப்படி வரிசையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை கோச்சிக்காம என்னங்க பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் நம்ம லட்சம் தடவை உண்மையை பேசினாலும் அவங்க நம்மள சந்தேகப்படதான் செய்வாங்க. நம்ம அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்குறதும் அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதும் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அப்படிலாம் நீ மனசு விட்டுறாத. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மன்னிச்சு நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம திருந்தி உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்மள ஏத்துக்காம இருப்பாங்களா என்ன? அப்படிதானுங்க நடக்குது. இத்தனை நாள் நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் இதுதாங்க தண்டனை. சரஸ்வதி, எதுக்காக நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற? அம்மா இப்போ கோவமா இருக்காங்க. அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தானா மாறிடுவாங்க. எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை MBA படிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இப்போ அதை படிக்க வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் சொன்ன போயிங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணப்பெல்லாம் சந்தோஷமா ஜாலியா ரசிச்சு தாங்க பண்ணேன். அப்போ இதையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அத்தை என்னை ஏத்துக்கிட்டா அதுவே போதுங்க. அதான் இந்த படிப்பு விஷயம்லாம் இதோட முடிச்சு போச்சு. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத. அம்மா நம்மளை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலையா? வீட்டில் விளக்கேற்றுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ இது முடியாத என்ன? எந்த வாயில படிக்க வேணான்னு சொன்னாங்களோ அதே வாயால உன்னை படிக்கணும்னு சொல்ல வைப்போம். நிச்சயமா அது நடக்கும். ஆசைப்பட்டது இது ஒண்ணுதாங்க, அதுவும் அத்தையோட சந்தோஷத்துக்காக. நான் MBA ஆகணுங்க, அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். இது நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ தைரியமா இரு. என்னாச்சு பேபி? சரஸ்வதி ஃபீல் பண்ணிட்டு போனதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஃபீல் பண்ணிட்டு போறதே அதுக்காக தான். உன்னை எப்படியாவது கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க. இல்ல கார்த்தி, அவங்க கண்ணுல போய் தெரியல. அந்த அளவுக்கு அவங்க நடிப்புல முன்னேறிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல, அப்படி இல்ல. ஒருவேளை என் மேல தப்பு இருந்தா அதை என்னால டைஜஸ்டே பண்ண முடியாது. வசு, இதுதான் அவங்களோட சக்சஸே. அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாம தான் தப்பு பண்ணிட்டோம்னு நம்மளே நினைக்க வச்சிருவாங்க. வசு, உண்மையிலேயே அவங்க உங்ககிட்ட கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா? ஐயோ, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? இல்ல கார்த்தி, அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தப்பதான் அவங்க வந்தாங்க. நான் வெளியில போயிட்டு வரேன் தான் சொன்னாங்க. அதுக்கு கூட நான் பதில் சொல்லலையே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? கடைக்கு போய் பூஜை சாமான் வாங்கணும்னு சொன்னாங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அப்படி பூஜை பொருளை வாங்குறதா இருந்தா லிஸ்ட்டை முதல் உன் கீழே கொடுத்துருக்கணும்ல. அதானே, அப்படி எதுவும் கொடுக்கவே இல்லையே. வசு, இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவ, அதனாலதான் இப்படி யோசிக்கிற. பட் அவங்க அப்படி இல்ல. அவங்க சுயநலத்துக்காக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காலி பண்ணுவாங்க. எங்க அண்ணன் சொன்னப்ப எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு. அவங்க அழுகுறாங்களாம், அதனால உண்மையை தான் சொல்றாங்களாம். வெரைட்டியா அழுவுறதுல அவங்க PhD வாங்கினவங்க. அது தெரியாம பேசிட்டு இருக்க. எப்பவுமே அழுது காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்கள மட்டும் நம்பவே கூடாது வசு. அத்தைக்கு இளநீர்ல மாத்திரை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங் இல்லாம அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தவங்க. சாதாரணமா யாராவது அப்படி இருக்க முடியுமா? அவங்க அழுறாங்கன்னு நம்பி உங்க அம்மாக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீ மறக்க போறியா? அவங்க மேல சின்னதா கூட நீ பரிதாபப்படாத.
தேர் நாட் worth it. இன்னைக்கு அவங்க பண்ணது முழுக்க முழுக்க ட்ராமா. உன்னை எப்படியாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு வைக்கிறது தான் அவங்களோட ஏம். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தினாலும் அவங்க வேற மாதிரி நடந்துக்குவாங்க. இப்போ நீ இருக்கிறது தான் கரெக்டு. அவங்கள கண்டுக்காத, இக்னோர் பண்ணிட்டு. திரும்பவும் இதோட பெரிய ட்ராமாலாம் ட்ரை பண்ணுவாங்க. இக்னோர் பண்ணி வச்சுடு, திரும்பி கூட பார்க்காத. என்ன வசு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அவங்க பண்ணது தப்பாவே இருக்கலாம், ஆனா அதுக்காக ஆண்டி அவங்கள படிக்க வேண்டாம்னு சொன்னது டூ மச்சா தோணுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க மட்டும் தான் காரணம். அவங்க மேல இறக்கப்பட்டோம்னா நாம தான் முட்டாளாயிருவோம். நம்மளை முட்டாள் ஆக்கிடுவாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் எடுத்துப்பாரு. அவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்கள நினைச்சு நீ ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்போ கூட அடுத்து அவங்க என்ன பண்ணலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹே வசு, சும்மா அதை யோசிச்சுட்டு இருக்காத, விட்டுரு. மாம், நீங்க ஹாப்பியார மாதிரி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அந்த சரஸ்வதியை MBA படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? யாரு? வேற யாரு? உங்க சம்மதியம்மா தான். நிஜமாவே சொல்றியா? மாம், ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாம உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். இப்பதான் வசு கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவ தான் இந்த விஷயத்தையே சொன்னா. கோதையோட உண்மையான குணம் தெரியாம இந்த சரஸ்வதி ஓவரா ஆட்டம் போட்டுட்டா. கோதை எப்பவுமே சென்சிட்டிவான லேடி. அந்த அம்மாவை லைட்டா ட்ரிகர் பண்ணா போதும், பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க. கேவலம் +2 கூட பாஸ் பண்ண முடியாம திணறின ஒருத்தி என்ன பார்த்து எவ்வளவு தெனாவட்டா சிரிச்சா தெரியுமா? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப அந்த கோதை இவ காலை பிடிச்சு ஒத்தடம் கொடுக்கறா. இவ என்ன பார்த்து என் மாமியார பார்த்தல்ல, நான் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன்ற மாதிரி நக்கலா சிரிக்கிறா. அதே மாமியார் கையால அவளை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கணும். கண்டிப்பா மாம். நான் அவசரப்பட்டு அன்னைக்கு பேசினத அந்த தமிழ் ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைன்னா நாமளே நேரடியா இறங்கி அந்த சரஸ்வதி உண்டலன்னு பண்ணிடலாம். மாம், தமிழ் போன்ல இருக்கிற அந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியாதா? எப்படிப்பா பண்றது? வசு கிட்ட சொல்லி பண்ணுவோம். டேய், நான் என்ன பொண்ணையா பெத்து வச்சிருக்கேன்? பொண்ணுங்கிற பேர்ல நீதி நேர்மை நியாயத்துல பெத்து வச்சிருக்கேன். அவ நம்மளை விட்டுட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னமா பண்றது? கம்பெனில நம்ம ராமு இருக்கான்ல, அவங்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அந்த ஆளுக்கு எப்படி தமிழோட போன் கிடைக்கும்? கேட்டு பாப்போம். மேடம். ராமு, உன்னால எனக்கு ஒரு வேலை நடக்கணும். சொல்லுங்க மேடம். தமிழோட போன்ல நான் பேசின ஒரு வீடியோ இருக்கு, அதை எப்படியாவது டெலீட் பண்ணணும். பண்ணிடலாம் மேடம். என்ன ராமு இவ்ளோ சாதாரணமா சொல்ற? ஆமா மேடம், அவர் டெய்லியும் நான் வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல தான் போனை சார்ஜ் போடுவாரு. ஓ, வெரி குட். அப்போ இன்னைக்கு அந்த வீடியோ டெலீட் பண்ணணும். சரிங்க மேடம். நீ மட்டும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டீனா உனக்கு லக்கி பிரைஸ் அடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. வேலையை முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன் மேடம். சரி. என்ன அது, இது விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும்னு பார்த்தா சாதாரணமா முடிஞ்சிருச்சு. மாம், அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஆமா ஆதி, என்ன அசிங்கப்படுத்துற அந்த சரஸ்வதிய அந்த வீட்டை விட்டே துரத்தணும். இப்ப கோதையோட கோவத்தை கொஞ்சம் தூண்டி விட்டா போதும், எல்லாம் தானா நடக்கும். நீ ஒண்ணு பண்ணு. அன்னைக்கு நமச்சி சாமியார் வேஷம் போட்டப்போ கோயிலுக்கு நடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாலும் அந்த ஏஜென்ட், அவனை புடி. அந்த நமச்சி தான்
எனக்கு இளநீல மாத்திரை கலந்து கொடுத்தான்ற விஷயம் எப்படியாவது கோதைக்கு தெரியப்படுத்தணும். அவன் இத்தனை நாள் செஞ்ச எல்லா தப்பையும் கோதைக்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுப்பா. கண்டிப்பா மாம், இந்த தடவை நாம தான் ஜெயிப்போம்.